Hello friends, இன்னைக்கு நம்ம boat neck princess cut pattern ஓடதுக்கு நம்மளோட ரெடி பேட்டர்ன்ஸை வச்சு எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான boat neck measurement chart நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த சார்ட் உங்கள் பேட்டர்ன் கூடவே வந்துடும். இதுக்கப்புறம் நம்மளோட தேவையான மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 10 மெஷர்மெண்ட்ஸு நம்மளுடைய சார்ட்லேயே இருக்கும். அதுபடி நம்ம 10 மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பாடி லூஸ் பார்த்துக்கோங்க. இந்த பாடி லூஸை வச்சு தான் நம்மளோட பேட்டர்ன் செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் இப்போது பாடி லூஸ் இதில் 38 இருக்குது. இதில் இங்கே இருக்குது ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா பாடி லூஸ் ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு 38 இன்ச்சோடது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா B10 பேட்டர்ன் நம்பர். அப்போது B10ங்கிற பேட்டர்ன் நம்பரை எடுத்து நம்ம இதே மெஷர்மெண்ட்டை வச்சு நம்மளுக்கு தேவையான போட் நெக்கோடது கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர்ன் எடுக்கலாம். இப்போ நம்ம B10ஓட பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நார்மலாக நம்ம பேட்டர்னில் இருக்க மெஷர்மெண்ட்டு தான் இதில் இருக்கும். நம்ம பாடி லூஸ்க்கு இப்போ நம்ம எடுத்த பாடி லூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த கிளாத்தில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரண்ட் ஹூக்கா பேக் ஹூக்காங்கிறது நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். நம்ம இதை ஃப்ரண்ட் ஹூக்குக்கு மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம். பேக் போர்ஷனில் நம்மளுடைய மெஷர்மெண்ட் இங்கே வச்சுருக்கோம். ஸோ அது வந்து 14 நம்மளுடைய மெஷர்மெண்ட்டு 14 மெஷர்மெண்ட்டு. இப்போ பேக் போர்ஷனை மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். துணியை ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன், ஆன் ஃபோல்டில் போட்டிருக்கு. மடிப்பு பகுதியில் கீழே நம்மளோட மெஷர்மெண்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 14 கீழே 1/2 இன்ச்சு. லைனிங் துணியாக இருந்ததுன்னா மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ அதிலிருந்து நம்மளோட உயரம் 14 ப்ளஸ் 1/2 இன்ச்சு. ஸோ அப்போ மொத்தம் 14 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த 14 கிட்ட நம்மளோட மெஷர்மெண்ட்டை இந்த இடத்துக்கிட்ட, அதாவது 1 இன்ச்சு மேலே வைக்கணும். போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் 1 இன்ச் மேலே தான் இருக்கும். அதனால் அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம இப்படியே வச்சு போட் நெக் ஹைட்டு, இதில் இருக்கிற ஹைட்டே ஓகே வாங்குறது கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து 3 இன்ச்சு தான் ஃபினிஷிங் வரும். ஸோ அப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது 3 வந்துடும். எனக்கு என் கஸ்டமருக்கு நான் இப்போ வந்து 4 வைக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 4ங்கிறது இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்மளோட சைடு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் மார்க் பண்ணிவிட்டு இது 1/2 இன்ச் துணிங்கனால இந்த இடத்துக்கிட்ட கட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த போர்ஷன் இங்கே வச்சுட்டோம். அடுத்தது ஷோல்டர் ஃபினிஷிங் அளவு நம்ம செக் பண்ணிக்கணும். போட் நெக் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 3 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச் போயிடும். அப்போ 2 இன்ச்சுங்கிறது வந்து போட் நெக்குக்கான. நார்மலாக நம்ம ஒரு கஸ்டமர் போட் நெக் போடுறாங்கன்னா 1.5லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் வைக்கலாம். இப்போ இது வந்து 38 இன்ச் பாடி லூஸுங்கிறதுனால நீங்கள் வந்து 2 இன்ச் இருக்கிறத அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஷோல்டருக்கான மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணுறான். இப்போ இங்கேருந்து கழுத்தை பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி இறக்கிக்கலாம். இப்போ இந்த கழுத்தை நம்ம இப்படி இறக்கிட்டோம். இப்போ இந்த ஆம்ஹோல் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சார்ட்டில், இப்போ நான் இந்த சார்ட் காட்டுறேன் பாருங்கள். இந்த சார்ட்டில் 10ஆம் நம்பர் பேட்டர்னுக்கு என்ன இருக்குது, 13 இருக்குது மிடில் ஹேண்ட் லூஸ். இந்த மிடில் ஹேண்ட் லூஸு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 14 தேவைப்படுது. அப்போ நம்மளுக்கு இதுக்கும் அதுக்கும் அதிகமாக தேவைப்படுது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட உயரம் மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு அந்த பேட்டர்ன் எங்கே வருதுன்னு வச்சு பாருங்கள் தெரியும். இதுதான் நம்மளோட பேட்டர்னுடைய பேட்டர்னில் இருக்கிற உயரம். அந்த உயரத்துலேருந்து நீங்கள் ஒரு 3/4 இன்ச் அதிகப்படுத்திக்கலாம். அதாவது என்னென்னா பேட்டர்னுக்கும் நம்மளுடைய நடுக்க அகலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாதி அப்படியே இறக்கிடலாம். அப்போ நான் இங்கே வந்து 3/4 இன்ச் அதிகப்படுத்தியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம இதை வச்சு இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேக் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணிட்டோம். தேவையான கழுத்து இறக்கம் மாற்றிட்டோம். ஷோல்டர் ஃபினிஷிங் என்னங்கிறத மாற்றிட்டோம். இது வந்து ஆம்ஹோல் இறக்கிட்டோம். ஃபுல் ஹைட் பண்ணிட்டோம். ஷோல்டர் ஃபினிஷிங் நம்ம வந்து 2 பக்கமும் 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு தைக்கிறீங்கிறத பொறுத்து அதை வேணும்னா குறைச்சிக்கோங்க. குறைக்கிறதா இருந்ததுன்னா 2 பக்கமும் ஈவனாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு மேலே அந்த சைடு ஆம்ஹோல் சைடு குறைக்கக்கூடாது. இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் போர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 ஃப்ரண்ட் இருக்குது. ஆர்ம் சைடு ஃப்ரண்ட் ஒன்று, பாடி சைடு ஃப்ரண்ட் ஒன்று. இப்போ இது வந்து நம்மளுக்கு
மடிப்பு பக்கத்தில் போட தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் ஹூக் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைட் நான் இங்கே வைக்கிறேன். இது பாருங்கள் மடிப்பு பக்கம் கிடையாது. ஸோ இந்த சைடு நான் வச்சு மார்க் பண்ணலாம். அண்ட் இந்த அர்க்காத் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட பாயிண்ட் சென்டரோட அளவு. நம்மளோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 10 இன்ச்சுக்கு தேவையான சார்ட்டில் 9.5 இன்ச்சு பாயிண்ட் சென்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கான தேவைப்படுறது 10.5 இன்ச்சு. நம்ம கஸ்டமர் படி நம்மளுக்கு 10.5 இன்ச் தேவைப்படும். அப்போ இங்கேருந்து இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது 9.5னா அரை இன்ச் கீழே நகர்த்தி, இது எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே அரை இன்ச் கீழே நகர்த்தி தான் வரும். இப்போ நம்ம இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே 1 இன்ச்சு கீழே இறக்கியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம். ஷோல்டரில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண கிடையாது, அதனால் நம்ம அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம இறக்க போகிறோம். அது நம்ம பேக் போர்ஷன் வச்சு தான் இறக்குவோம், அதனால் அது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ இதை மட்டும் 1 இன்ச் நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்து இறக்கிக்கோங்க. இப்படி இறக்கிட்டு இந்த மார்க்கிங்கு இங்கே வந்துடும். இப்போ இங்கே அர்க்காத் இருக்குது. இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த மெஷர்மெண்ட்டை இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேக் டு த பொசிஷன் இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இங்கே நம்ம ஃப்ரண்ட் ஹூக் வைக்கிறோம். அதனால் இந்த இடத்துக்கிட்ட கட்டிங் பகுதியாகவே மார்க் பண்ணிவிட்டு நெக் இறக்கம் எவ்வளோ வேணுங்கிறத கஸ்டமர் சாய்ஸ்க்கு கேட்டுக்கோங்க. என்னோடய கஸ்டமருக்கு இப்போ நான் வந்து 3.5 இன்ச்சு, அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து எனக்கு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு வேணும்னு வைங்க. நான் 4.5 இன்ச்சு உதாரணத்துக்கு வைக்கிறேன். 4.5 இன்ச் வச்சு இந்த ஷேப்பை நாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரும். ஸோ கஸ்டமருக்கு போட் நெக் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 4.5 இன்ச்சுக்கு மேலே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு போட் நெக் ஷேப்பே கரெக்டாக உட்காராது, ஷோல்டர் கிட்ட உட்காராது, இறங்கி வந்துடும். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் சைடு இருக்கக்கூடிய போர்ஷன் மார்க் பண்ண போகிறோம். இந்த ஆர்ம் ஹோல் சைடு போர்ஷன் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், இந்த அர்க்காத்தை 1 இன்ச்சு இறக்கி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆர்ம் போர்ஷன் இங்கே நீங்கள் எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இதை அப்படியே இன்னொரு இன்ச்சுக்கு இப்படி இறக்கிட்டு இந்த இடத்துக்கிட்ட அர்க்காத் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இப்படி இருக்கும். இந்த போர்ஷன் அப்படியே இப்படி இறக்கியிருக்கோம். இங்கேருந்து இந்த இது இப்படி வரும். இதை அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு பாடி சைடு போர்ஷன் நம்ம இப்படி முடிச்சுக்கலாம். இந்த அர்க்காத்து 1.5 இன்ச் அர்க்காத்தோடது நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு வந்துட்டு பட்டி உள் பட்டி தான் வைப்போம், அதனால் இதுக்கு வந்து தனியாக நம்ம பட்டி எதுவும் தேவையில்லை. இதுக்கு அடுத்தது கை. இந்த கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட பேட்டர்ன் மெஷர்மெண்ட்டில் என்ன இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கை நீளம் 5.5 தேவைப்படுது. நம்மளுடைய மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே அரை இன்ச் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அரை இன்ச்சுக்கு மேலே வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக 5.5 இன்ச்சு தான். இதுலேயும் பேட்டர்ன்லேயும் இருக்குது. கை லூஸ் வந்து 13.5. ஸோ இங்கேருந்து இது 13.5 கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம இப்படியே வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஆர்ம் ஹோலை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 அர்க்காத் போட்டிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து நான் அரை இன்ச்சு அதிகப்படுத்த போகிறேன். இந்த இடத்துக்கிட்ட 3/4 இன்ச். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் சைடு இங்கே இது இறக்கியிருக்கோம் இல்லைங்களா, இந்த போர்ஷன் இறக்குனதுனால கைப்பகுதியில் இந்த போர்ஷனை அதிகப்படுத்த போகிறோம். அப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்லேருந்து 3/4 இன்ச்சு 2 பக்கமும் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ அந்த பேட்டர்னை நம்மளோட ஹைட்டுக்கு வச்சு கீழே நேராக அப்படியே ட்ரா பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இப்படி கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். லைனிங் பகுதியாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் அரை இன்ச்சுக்கு தான் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இது நீங்கள் வேணும்னா லைனிங் இல்லை நார்மல் ப்ளவுஸில் தைக்கிறீங்கன்னா 1 இன்ச்சுக்கு இறக்கி தைச்சிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர்னை வச்சு நம்மளுடைய கஸ்டமருக்கு தேவையான மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங்கை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தாலே போதும். ஸ்டிச்சிங் அதுக்கப்புறம் நம்மளோட இந்த நாச்சஸை பேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கட்டிங் பண்ணலாம். இப்போ நெக் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணுறோம். கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு வீடியோ காட்டணுங்கிறதுக்காக நான் எந்த மார்க்கிங்க்கும் மாற்றாமல் அப்படியே பண்ணுறேன். இந்த 1.5 இன்ச் மார்க் நான் போடாமல் விட்டுருக்கேன். ஆனால் 1.5 இன்ச்சுக்கான மார்க்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கேருந்து இதுதான் நம்மளோட 1.5 இன்ச் மார்க்கு. ஸோ இந்த 1.5 இன்ச் மார்க்குக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அர்க்காத் பண்ணுறது தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக பண்ணுறதுக்கு ஈஸியான விஷயம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணுவோம். பேக்கு தைச்சதுக்கப்புறம் மறுபடியும் தான் என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதனால் ஃப்ரண்ட் போர்ஷனில் இப்போ நம்ம எதுவுமே ஆர்ம்ஹோல் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் நம்ம அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து பேட்டர்னை விட அதிகமாக இருந்ததுனால ஆர்ம்ஹோலை வந்து இறக்கியிருக்கோம். இதுவே பேட்டர்னை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏற்றிக்கணும். பேட்டர்ன் அளவில் இருந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுன்னு ஏற்றிக்கலாம். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டோட ஆர்ம் போர்ஷனை கட் பண்ணுறோம். இந்த அர்க்காத் போர்ஷன் வந்து உங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா தான் அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவும் சரி பேக் போர்ஷனும் சரி லைனிங்காக இருக்கிறதுனால தான் கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் மட்டும் அதிகமாக விட்டுருக்கோம். இல்லாட்டினா கீழே நார்மலாக மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது நம்ம ஹெம் பண்ணுறோமா ஸ்டிச் பண்ணுறோமாங்கிறது நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை சென்டர் அர்க்காத் பண்ணதுக்கப்புறம் இங்கே மடித்து வச்சு உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் காட்டுறேன். இது ஃப்ரண்ட் பகுதி தெரியுதுங்களா? இந்த இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இதிலேருந்து நீங்கள் இப்போது 1.5 இன்ச் அளவுக்கான மார்க்கிங் இருக்குது பாருங்கள். அந்த மார்க்கிங்க்கு நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட்டுங்கிறதுக்கான அர்க்காத் பண்ணியிருக்கோம். நம்ம பேட்டர்னில் இந்த சைடு கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட்டுக்கான அர்க்காத்தை. நம்ம வந்து அதை சென்டராக பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஐடென்டிஃபையாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ நம்மளுடைய தேவையான பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது பேக் போர்ஷனுக்கு கீழே 1/2 இன்ச் இருக்கும். அதை நம்ம மடித்து தைச்சிக்குவோம் லைனிங் போர்ஷனை வச்சு. இது ஃப்ரண்ட்டுக்கு இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன் இங்கே வரும். அதுக்கப்புறம் இதில் இந்த பெண்டாக இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம இப்படி இந்த அர்க்காத்தை வச்சு தைச்சிக்குவோம். இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி பார்க்கும்போது இங்கே அதிகமாக தான் வரும். அதே மாதிரி இங்கே வச்சு இப்படி சென்டர் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைடும் அதிகமாக இருக்கும். இங்கே தைச்சி இப்படி திருப்பினதுக்கப்புறம் நம்ம பேக் போர்ஷனை வச்சு சைஸ் பண்ணிக்கணும். பேக் போர்ஷனை வச்சு சைஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹைட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஹைட்டும் நம்மளுக்கு இங்கே வரும். அப்போ அந்த ஹைட்டும் மடித்து தைக்கும்போது உள்ளே நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து பட்டி கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு கை போர்ஷன் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது நம்மளோட அட்டாச்சிங் போர்ஷன். 1/2 இன்ச் நான் தையலுக்கு விட்டுட்டேன். இப்போ அதிலேருந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக நம்மளோட நாச்சோட இது மேட்ச் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வச்சுக்கலாம். நம்மளோட பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அட்டாச்சிங் எல்லாமே 1/2 இன்ச்சுக்கு விட்டுருப்போம். அதனால் நீங்கள் கம்மியாக அட்டாச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ ஹூக் பட்டி லூப் பட்டி வச்சுருவோம். இங்கே நம்மளுக்கு டாட் எதுவும் தேவைப்படாது. இந்த ஃப்ரண்ட்டில் வைக்கக்கூடிய இந்த சென்டர் ஜாயின் மட்டும் போதும். உங்களுக்கு நார்மலாக ஆஸ் யூஷுவலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கிட்ட நீங்கள் இங்கே 3/4 இன்ச்சும் இங்கே 1/2 இன்ச்சும் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் நகராது, நெக்கு லூஸ் கொடுக்காது. இப்போ நம்ம இது எல்லாமே கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்கள் கஸ்டமருக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை எடுத்து நம்மளோட பேட்டர்னை வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம்.